ஹே கைஸ், வெல்கம் டு சிங்கு ஜெய் தமிழ். பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு லாஸ்ட் 3 வீடியோஸ்ல வந்து நான் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பற்றி பேசிக்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். அது வந்து எலக்ட்ரோஃபில்ஸ் நியூக்ளியோஃபில்ஸ்னா என்ன, நெக்ஸ்ட் இண்டக்ட் எஃபெக்ட்னா என்ன, நெக்ஸ்ட் ரெசனன்ஸ் எஃபெக்ட்னா என்ன போட்டிருந்தேன். இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் அரோமேட்டிசிட்டிக்கு வந்துட்டேன். அரோமேட்டிசிட்டியில் என்னன்னா எது மெயினாக ஜெயில கேட்பாங்க, இந்த மாதிரி போர்டு 12th போர்டு கெமிஸ்ட்ரி 11th போர்டு என்ன கேட்பாங்கன்னா இந்த எலக்ட்ரிஃபிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் தான் கேட்பாங்க. ஸோ அந்த இஎஸ் பற்றி ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு அரோமேட்டிசிட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இனிமேல் வரதுல வந்துட்டு அடுத்தடுத்து வரும் இஎஸ் ரியாக்ஷன்ஸில் ஆலோசன் வித் மெக்கானிசம் அண்ட் கொஷின்ஸ், அதுக்கப்புறமா நைட்ரேஷன் எல்லாமே வித் மெக்கானிசம்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இஎஸ்னா என்ன, இஎஸோட மெக்கானிசம்ஸ் எல்லாமே கிளியராக சொல்ல போகிறேன் இன்னைக்கு. நெக்ஸ்ட் சல்ஃபனேஷன், நெக்ஸ்ட் ஃபீடோகாப்ஸ் அல்கலேஷன் அசலேஷன், இந்த எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன்னா தான் இதை இஏஎஸ்ன்னு ஷார்ட் ஃபார்மாக கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் ஆர்தோ மெட்டா பேரா டால்டன் குரூப்ஸ் இன் மோனோ சப்ஸ்டியூட்டட் பென்சீன். ஸோ ஓகே, ஸோ இஏஎஸ் நமக்கு முதல்ல என்னன்னு தெரியணும். இஏஎஸ்னா எலக்ட்ரோஃபிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன். ஸோ ஒரு எலக்ட்ரோஃபில்னா எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்க டிஃபிஷன், அதுக்கு எலக்ட்ரான்ஸ் தேவை. ஸோ எலக்ட்ரான்ஸ் தேவைனால அது எலக்ட்ரான் அதிகமாக இருக்கிறதுக்கு உள்ளே போகும். ஸோ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கிறது என்னது, இந்த மாதிரி ஒரு பென்சின் எடுத்துக்கோங்களேன், அது நிறைய எலக்ட்ரான்ஸ் சுற்றி இருக்கு, மேலே கீழே எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால எலக்ட்ரான்ஸ் ஈஸியாக கொடுக்க அதனால முடியும். ஸோ எலக்ட்ரான்ஸ் வாங்குறதுக்கு எலக்ட்ரோஃபைல்ஸ் போகும். இந்த ரியாக்ஷன் நார்மலாக இதுதான் பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். என்னன்னா எலக்ட்ரோஃபைல்ஸ் எலக்ட்ரான் இல்லாதது இந்த பென்சினா நியூக்ளியோஃபைல்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நியூக்ளியோஃபைல்ஸ் என்ன சொன்னால் அதிகமாக எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ். ஸோ எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ்ட்டை போயிட்டு எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும், எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ் வாங்கி அது ஒரு ரியாக்ஷன் நடக்கும். இது இப்போ தான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடிலாம் நம்ம இந்த ரியாக்ஷனை பார்க்கணும். நம்ம அரோமேட்டிசிட்டினா என்னென்னு பார்க்கணும். ஸோ அரோமேட்டிசிட்டினா அதுக்கு ஒரு 4 கிரைட்டீரியா இருக்கு. ஸோ அரோமேட்டிசிட்டினா முதல்ல அது க்ளோஸ்டு காம்பவுண்டாக இருக்கணும், ஒரு க்ளோஸ்டு காம்பவுண்ட். இன்னொன்று இட் ஷுட் பி பிளேனார், அதான் சைக்ளிக் க்ளோஸ்டு காம்பவுண்ட். நெக்ஸ்ட் இட் ஷுட் பி பிளேனார். அதுக்கப்புறமா அன்இன்டரப்டட் பைக்ளோடும் போட்டிருக்கேன். ஸோ அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரி கான்ஜுகேஷன்ல இருக்கணும், இது ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் அண்ட் சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அது என்னன்னா sp3 கார்பனே இருக்கக்கூடாது. ஸோ அடிக்கடி 2 சிங்கிள் பாண்ட் இருக்கக்கூடாது. அப்படின்னா அது அதில் பை பாண்டே இருக்காது. ஸோ எலக்ட்ரான்ஸ் இல்லவே இருக்காது. ஸோ பை பாண்ட் அதிகமாக எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஸோ அடிக்கடி எல்லா கார்பனும் பை பாண்ட் இருக்கணும், எல்லா கார்பனும் பை பாண்ட் அட்டாச் இருக்கணும். ஸோ எல்லா கார்பனும் sp2 ஹைபிரிடைஸ்டாக இருக்கணும். sp3 ஹைபிரிடைஸ்னா அது அன்இன்டரப்டட் பைக்ளோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் கான்ஜுகேஷன் சொல்கிறேன். லாஸ்ட் வீடியோ ரெசனன்ஸ்ல கான்ஜுகேஷன் பற்றி சொல்லியிருப்பேன், இப்போ செக் பண்ணிக்கோங்க. இண்டக்ட் எஃபெக்ட்னா சொல்லியிருப்பேன், எலக்ட்ரோஃபைல்ஸ் நியூக்ளியோஃபைல்ஸ் கூட வீடியோ போட்டிருக்கேன், இப்போ செக் பண்ணிக்கோ அப்படின்னா என்னன்ட்டு. ஸோ எல்லா சம்மும் போட்டிருப்பேன் எக்ஸாம்பிள். ஸோ அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வருவோம். அதுக்கப்புறமா லாஸ்ட் தான் மெயின் கிரைட்டீரியா என்னன்னா இட் ஷுட் கண்டெயின் 4n + 2 பை எலக்ட்ரான்ஸ். ஸோ n இருந்தது ஒரு ஹோல் நம்பர். ஸோ if it contains 4n pi electrons, it is anti-aromatic, unstable. Aromaticனா more stable due to resonance. லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன், இப்போ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த 4n + 2 பை எலக்ட்ரான்ஸ் சொல்கிறேன். இப்போ பென்சின் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. பென்சின்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 2 2 2. ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ 4n + 2 = 6 போட்டால் n = 1 வரும். ஸோ n வந்துட்டு ஹோல் நம்பராக இருக்கணும். உங்களுக்கு இந்த அதிகமான எலக்ட்ரான்ஸ் நீங்கள் போட்டு இந்த மாதிரி இந்த நம்பரை செக் பண்ணணும். n வந்துட்டு ஹோல் நம்பராக வருது, இந்த மாதிரி 0 1 2 3 அந்த மாதிரி. n வந்துட்டு இன்டீஜராக இருக்க, சாரி அதுக்கு பேர் என்ன, ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடாது. இன்டீஜராக இருக்கலாம், ஹோல் நம்பராக இருக்கலாம். புரியுதா? ஒன்லி இன்டீஜர் அண்ட் ஹோல் நம்பர் வித் 0. ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ பென்சின் வந்துட்டு 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இதில் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ அரோமேட்டிசிட்டி கன்சிடர் பண்ணும்போது இந்த ப்ளஸ் எலக்ட்ரான் ப்ளஸ் வந்துட்டு கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அது 0 எலக்ட்ரான்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்துட்டு 2 + 2 + 2 6. நெக்ஸ்ட் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 எலக்ட்ரான் வந்துட்டு பிளேனாரு, இந்த 2 எலக்ட்ரான் வந்துட்டு பெர்பெண்டிகுலராக இருக்கும் நீங்கள் அந்த 3D டயக்ராம் பார்க்கும்போது. ஸோ 2 + 2 + 2 6, இதுவும் அரோமேட்டிக். நெக்ஸ்ட் இது 2 + 2 + 2 6, இது அரோமேட்டிக். நெக்ஸ்ட் பெரிடின், இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு என்னோட பெர்பெண்டிகுலராக இருக்கும் 3D பார்க்கும்போது. ஸோ 2 + 2 + இந்த 3 மணி தான் ஆக்ட் ஆகும். இது வந்துட்டு கான்ஜுகேஷனில் இருக்காது, அந்த ரெசனன்ஸ் போடும்போது வராது. நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு H இருக்கிறதுனால இந்த 2 வந்துட்டு பிளேனராக இருக்கும். ஸோ இதுவும் ஆக்ட் ஆகும். இது 2 + 2 + 2 6 எலக்ட்ரான்ஸ். இந்த மாதிரி தான் கண்டுபிடிப்பாங்க. பிளஸ்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதான் புரியுதா? நெக்ஸ்ட் ஜென்ரல் மெக்கானிசம் ஃபார் இஎஸ். இப்போ நான் சொன்ன ஆலோஜினேஷன், நைட்ரேஷன், சல்ஃபனேஷன் அதெல்லாம் போடுறதுக்கு ஒரு ஜென்ரல் மெக்கானிசம் தேவை. ஸோ அது ஜென்ரல் மெக்கானிசம் என்ன சொன்னால், மெக்கானிசம்க்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு எலக்ட்ரோஃபைல் நியூக்ளியோஃபைல போய் அட்டாக் ஆகி அது ஆட் ஆகிக்கும், அது சப்ஸ்டியூட் பண்ணும், ஒரு ஆட்டமாக சப்ஸ்டியூட் பண்ணும். அந்த ஆட்டம் என்னன்னா ஹைட்ரோஜன் மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா சின்ஸ் தேர் இஸ் அ பை எலக்ட்ரான்ஸ்
above and below the plane of the benzene ring, and through resonance electrons move and are loosely held. ஸோ அதிகமாக அட்டாச் ஆகிருக்காமல் சும்மா மேலாக சுற்றிட்டு இருக்கும் போது அது எடுத்துரும் எலக்ட்ரான்ஸ் எடுத்துரும். அந்த எலக்ட்ரோஃபைல்ஸ் வந்து நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து எடுத்துட்டு அது போய் பாண்டாக அட்டாச் ஆகிக்கும் ஒரு ஆட்டமை ரீப்ளேஸ் பண்ணி. ஸோ புரியுதா? அவ்வளோதான். இப்போ இது மெக்கானிசம். ஸோ இது பென்சின் இருக்கு, இது நியூக்ளியோஃபைல் இருக்கு. இந்த நியூக்ளியோஃபைல் இந்த பென்சின் ரிங்ல போய் எங்கே வேணா போய் அட்டாச் ஆகலாம். இது வந்து இன்டர்மீடியட். ஸோ இந்த எலக்ட்ரோஃபைல் இருக்குல்ல, இந்த எலக்ட்ரோஃபைல் வந்துட்டு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு என்னன்னா ஆர்தோ அண்ட் பாரா பொசிஷன்ல மட்டும்தான் அந்த வந்துட்டு எலக்ட்ரோஃபைல்ஸ்க்கும் இந்த கார்போகேட்டையானா இருக்கணும். ஏன்னா இதான் ரூல். என்னன்னா இந்த ஆர்தோ இது எலக்ட்ரோஃபைல்ஸ்க்கு இந்த கார்போகேட்டன் ஆர்தோ, இந்த எலக்ட்ரோஃபைல் வந்துட்டு இந்த கார்போகேட்டன் பாரா, நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரோஃபைலுக்கு இந்த கார்போகேட்டன் ஆர்தோ. ஸோ ஆர்தோ பாரா மட்டும்தான் இருக்க முடியும், மெட்டலாக இருக்க முடியும். இது மெயின். ஸோ இதான் இன்டர்மீடியட்ஸ். நான் சொன்னல ஸ்டார்டிங் வீடியோவில் சப்ஸ்ட்ரேட் பிளஸ் reagent gives intermediates plus final products and by products சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் பேசிக் மெக்கானிசம். ஸோ ஒரு மெக்கானிசம் பார்த்துட்டோமா? இது இஎஸோட மெக்கானிசம். என்ன ஆகும், இந்த எலக்ட்ரோஃபைல் போய் எங்கே வேணா போய் அட்டாச் ஆகிட்டு இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து இந்த கார்போகேட்டன் ஆர்தன் பாரால மட்டும்தான் போயிட்டு இருக்கணும். அதான் ரூல். மெட்டாலே இருக்கக்கூடாது. மெட்டானா என்னன்னா இதுலேருந்து இதுதான் மெட்டா, இது ரெண்டும் மெட்டா, இதுக்கு இதுதான் பேரா. ஸோ புரியுதா? நெக்ஸ்ட் முதல்ல அட்டாச் ஆனதுக்கு அப்புறமா இங்கே பாண்ட் வெளில போயிடல, பாண்ட் வெளில போனோடனே இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ அது மோர் அன்ஸ்டேபிள். ஸோ ஸ்டேபிள் ஆகிறதுக்கு வந்துட்டு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு அப்படியே இங்கே வந்துட்டு இந்த வெளியில போயிடும், ரீப்ளேஸ் பண்ணிடும் இந்த எலக்ட்ரோஃபைல் இ. ஸோ இது உள்ள வந்தோடனே இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிட்டு இது வெளியில போனோடனே இதை எடுத்துட்டோம்னா கடைசியில் நம்மளுக்கு இந்த ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன். சிம்பிளா அவ்வளோதான். இதுதான் இருக்குது பேசிக் மெக்கானிசம். ஸோ அடுத்தடுத்த வேறு வீடியோவில் நான் வந்துட்டு நைட்ரேஷனுக்கு ஒரு அது என்ன எலக்ட்ரோஃபைல், நைட்ரேஷனுக்கு என்ன எலக்ட்ரோஃபைல், நம்ம என்ன சப்ஸ்ட்ரேட் யூஸ் பண்ணுவோம், என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வருது நைட்ரேஷன், அதுக்கப்புறம் சல்ஃபனேஷன், அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இஎஸ் மெக்கானிசமும் கிளியராக எக்ஸாம்பிள்ஸோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன், அடுத்தடுத்த வேறு வீடியோவில் ஸ்டே டியூன். ஸோ இப்போ என்னன்னா ஒரு வாட்ஸ்அப் கமிட்டி ஆரம்பிச்சிருக்கேன். யாரெல்லாம் ஜாயின் பண்ணல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதில் நிறைய அப்டேட்ஸ் வரும், நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அனுப்புவேன். ஸோ கோ அண்ட் செக் இட் அவுட். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன், கண்டிப்பாக வீடியோஸும் போடுவேன். ஆல் தி பெஸ்ட்.